வழங்கப்பட்டது. அதே போல விளிம்பு நிலையில் இருப்போருக்கு சிறப்பு தொகுப்பாக சிறப்பு நிதி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரூபாய் அண்மை செய்தியாக தற்போது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருப்போருக்கு ரூபாய் நிதி ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் சிறப்பு நிதியாக ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பு நிதியாக ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு நிதி தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அறிவித்திருக்கிறார். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பு நிதியாக ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பு நிதியாக ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே 3000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதே போல கோடை கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 வழங்கப்பட்டது. 5000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு நிதி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அறிவித்திருக்கிறார். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவருக்கு சிறப்பு நிதி ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 5.92 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3500 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் சிறப்பு நிதி என்ற அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைகால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதோடு சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசின் மாத ஓய்வு தொகை பெற்று வரக்கூடிய முதியவர்கள், கைம்பெண்கள், வயதுக்கு முதிர்ந்த திருநங்கையர்கள், மாற்றுத்திறனாளி ஆகியோருக்கும் இத்தகைய சிறப்பு நிதியை வழங்கிட வேண்டும் என கோரிக்கைகள் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் நம்பிக்கையுடன் அவர்கள் வைத்த கோரிக்கையை இன்று நிறைவேற்றியுள்ளோம். நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாயை மாத ஓய்வூதியத்தில் மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பயன்பெற்று வரக்கூடிய முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3200 ரூபாயும், 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரக்கூடிய 2,58,000 மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு தலா 4000 ரூபாய் இன்று காலை வழங்கியிருக்கிறோம்.